ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாலிபாப் ஸ்போர்ட்ஸ் டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேட்சிங்காக இருக்குது. அண்ட் செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. டிஃப்ரெண்ட்டான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் காம்போவில் இப்போ தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் மார்னிங். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. அண்ட் ஐ திங்க் நம்மளோட ஸ்பீச் விட இவங்களோட இன்ட்ரடக்ஷன் தான் பெருசாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ செந்தில் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐ திங்க் ஆஃப்டர் டிடி நெக்ஸ்ட் லெவல் ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்காக. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ ப்ரொடியூசர் அண்ட் தேங்க்யூ ஃபெலோ ஆக்டர்ஸ் ஹூ ஆர் ஹியர் டு ஃபெலிசிட்டேட். அண்ட் ரொம்ப நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட் to see you in the theaters கூடிய சீக்கிரமா. and Kingsley sir, we are missing you, so we'll see you soon in theaters. thank you. பெயர் சின்ன திரையில் ரசிகர்களை சிறைப்பிடித்தவர், பெரிய திரையில் ஃபயர் கொடுக்கும் பர்ஃபார்மன்ஸ். உள்ளூர் முதல் உலக நாடுகள் வரை இளைஞர்களின் மத்தியில் இதய ராகம் மீட்டும் ரக்ஷிதா அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ரெஸ் மீடியா நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. ஸோ இப்போ அமித் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு படத்தை எடுத்து அது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு. நானும் செந்தில் சாரும் டிஸ்கஷன்ஸுக்கு உட்காந்து பேசும்போது எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு வரும்போது ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு 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 2 வீக்ஸ் கழித்து இது பண்ணும்போது, மேடம் இந்த பாயிண்ட் அந்த படத்தில் வச்சுட்டாங்க மேடம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து கஷ்டம் வரும்னா அந்த ஸ்டோரி டைமிங்லேருந்தே நமக்கு கஷ்டம் வருது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் செந்தில் சாருக்கு இட்ஸ் எ வெரி பிக் ட்ரீம். எல்லா இயக்குனருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அவங்களோட ட்ரீம் இந்த நிறைவேற்றணும். ஐ மீன் இது நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது வந்து ஹோல் க்ரூஸாக இருந்தால் நான் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் சார். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு அஸ் ஆல்சோ. பிகாஸ் பயங்கர எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனால் இதில் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வருது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது எதுவுமே இல்லாமல் இன்னிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக நான் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ போஸ்டர் பார்த்த உடனே என்னை வந்து பிடி மாஸ்டர்ன்னு நினச்சிடாதீங்க. என்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது வந்து போக போக தான் எனக்கே தெரிய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இப்போ ஹீரோயின்ஸ் பேர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கார். அமித் பார்கவ், வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் செல்லம், எங்கள் வீட்டு செல்லம், அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நல்லா அழகாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு தைரியமாக இந்த காலத்தில் ஒரு திரைப்படத்துக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான பூஜை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. எல்லாருமே படம் தொடங்குகிற நாள் வரையிலும் எப்படி தொடங்குறது, என்ன போராட்டங்களுக்கு நடுவில். நேற்று கூட ஒரு திரைப்படம் 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய திரைப்படம் 8 மணி வரையிலும் ஆரம்பிக்க முடியல. பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்தது. அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஒரு வழியாக அந்த இயக்குனரை படப்பிடிப்புக்கு அனுப்பி வச்சாங்க. மழை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நேற்று. ஸோ நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கும் போதும் போராட்டம், கிட்டத்தட்ட படம் முடிகிற வரையிலும் அந்த போராட்டம் இருக்கும். அது கூட பெரிய போராட்டம்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்ற போராட்டம் இருக்குது பாருங்கள், அதை விட உலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் எதுவும் இருக்காது. சுதந்திர போராட்டத்தை விட மோசமான போராட்டம். அப்படியே கடைசியில் ஒரு வழியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் யார் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ப்ரொடியூசருக்கு. என்ன ப்ரொடியூசரே மஞ்சுநாதா, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு படத்தோட வெற்றி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ரிலீஸ் பண்ணுற படம் எந்தெந்த தேட்டரில் முதல் நாள் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாவே, ஒரு தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சாவே அந்த படம் தான் வெற்றி படம். அவருக்கே தெரியறதில்ல. ஆக நம்ம சந்திக்க வேண்டிய சவால்கள் திரைக்கதையில் இல்லை, இந்த நடிகர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நடிகைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதில் இல்லை, நம்ம எப்படி ஃபோட்டோகிராஃப் பண்ணுறோன்றதில் இல்லை, எப்படி மியூசிக் பண்ணுறோன்றதில்லை. இது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் இந்த படத்தை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுறதுன்றதில் தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது. அதுக்கு கண்டென்ட் முக்கியம், கட்டமும் முக்கியம்.
கட்டம் நல்லா இருந்தால் தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. என்ன தான் கண்டென்ட்டு நல்லா இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் படம் ஓடிடும். கட்டமும் சரியாக இருக்க வேண்டும். யாருடைய கட்டம்? சினிமாவோட கட்டமும் நல்லா இருக்கணும், டைரக்டர் கட்டமும் நல்லா இருக்கணும், தயாரிப்பாளர் கட்டமும் நல்லா இருக்கணும். ஆக உங்கள் சிறப்பான கட்டங்களுடைய ஒரு கூட்டமைப்பில் இந்த திரைப்படம் மிக அற்புதமான படமாக வர வேண்டும். எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு பால் விளையாடிட்டு இருக்காங்க. வில்லு அம்பு இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸும் இதில் இருக்குது. நீ எந்த ஆட்டம் ஆட போகிறன்றது இந்த படத்தோட ரிசல்ட்டு சொல்லிடும். I wish the entire crew all the best on behalf of Tamil Nadu Film Directors Association.